வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான புதினா தொக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த புதினா தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு புதினா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் வத்தல் நான் 10 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வத்தலை நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் விதை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புதினாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சுருங்கிடும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. புதினாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுட்டு அதில் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த தொக்கு நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி வைக்கிறதுனால நம்ம தொக்கு 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் கெடாமல் நம்ம வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடான சாதத்தில் இந்த தொக்கு கொஞ்சம் போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இட்லி, தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த தொக்கை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை தாளிக்கணுன்னாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் போட்டு தாளித்து கூட சேர்த்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புதினாவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முக்கியமாக பசி இல்லாதவங்களுக்கு இந்த பசியை தூண்டக்கூடியது புதினா. இந்த சின்ன பசங்கள்லாம் நல்லா பசிக்காமல் சாப்பிடாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி புதினா நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.